நீரின்றி அமையாத உலகு. உலகில் முதல் தேவை வளத்தை பெருக்க நீர் வளம். ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்தது. அப்ப நீரை பெருக்கிறேன், நீர் வள பெருக்கம், நீர் மேலாண்மை அடிக்கிறேன். எவன் ஆக்கிரமிச்சிருக்கானா எல்லாம் சொந்தக்காரன். சரி இடம் நம்ம கட்டான் விடா, புதிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குறேன். 5000 ஏக்கர்ல நோ ஏர்போர்ட்டு, ஒன்று ஏர்போர்ட்டு இல்லைன்னா ஏரிய வெட்டு, புரியுதா? வெட்டிடும், நீரை தேக்கிறோம். எங்க மழை விழுந்தாலும் ஓடி போய் நான் வெட்டுற கால்வாயில, நான் வெட்டுற ஏரியில, நான் வெட்டுற குட்டையில, நான் வெட்டுற கம்மாயில ஓடி நீர் சேர நீர் தாரைகள். அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த நீர் தாரையை அவனதை ஆக்கிரமிச்சா அவன் ஏறுவான் பாடையிலே. அது டெஃபினட்டா நோ சேஞ்ச் அட் ஆல். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த நீரை தேக்கிட்டேன், இப்போ அடுத்தது வயிறுக்கு போகிறேன். பசி என்ற ஒன்றே இல்லாத நான் ஒழிக்கணும். அப்போ நான் வேளாண்மை நானே செய்யணும். வேளாண்மை செய்வது இழிவல்ல, வேளாண்மை தொழிலும் அல்ல, நம்ம பண்பாடு, அது நம்முடைய வாழ்வியல். அப்போ வேளாண்மை செய்வது சிறுமை அல்ல, பெருமை. நீ எழுதி வச்சுக்கடா, IAS IPS 5 லட்சம் 10 லட்சம் வாங்குற ஆசிரியர் பெருமக்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்காத பொன்னை என் ஆட்சியிலே ஆடு மாடு மேய்ப்பவன் விவசாயம் செய்பவனுக்கு கொடுக்கிற காலத்தை நான் உருவாக்கல. பாரு, என் தம்பி கூட சொன்னான்ல துரைமுருகன், பில்கேட்ஸ் உண்மையிலேயே சொன்னாரு வறுமையை ஒழிக்கணும்னு நாட்டுக்கோழி வழங்குன்னு. நான் சொன்னா சிரிக்கிற. ஆனால் ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி, கருணாநிதி ஆட்சியிலும் சரி, ஐயா எடப்பாடி ஆட்சியிலும் சரி, வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, நாட்டுக்கோழி கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க? வீட்டில் வளங்குன்னு. நான் என்ன சொல்றேன், அதை நாட்டில் வளர்க்குறேன் வாழ்றேன், அவ்வளவுதானே. பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடி. தேடி படி, 9 லட்சம் கோடி. உன்னுடைய சாராய பொருளாதாரம் வெறும் 50,000 கோடி. 9 லட்சம் கோடி எங்கே? இந்த 50,000 கோடி எங்கே? வா, பால் பொருளாதாரத்துக்கு வா. பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர், அங்க வா. பாலாடை கட்டி பால் அங்க வா, அந்த இடத்துக்கு வா. மாட்டுக்கறியை உலகத்திலே அதிகமாக ஏற்றுமதி செய்து இந்தியா. அதை முந்திக்கிட்டு என் மாநிலம் ஏற்றும், நான் ஏற்றுவேன். வெங்காயத்தை இறக்குமதி செய்ய மாட்டேன், ஏற்றுமதி செய்வேன். தக்காளி இறக்குமதி செய்ய மாட்டேன், ஏற்றுமதி செய்வேன். அரிசி பருப்பை இறக்குமதி செய்ய மாட்டேன், ஏற்றுமதி செய்வேன். அத்தியாவசியம் 1 கிலோ கருப்பட்டி 350 ரூபா. அமெரிக்காவில் நல்லா விளங்கிக்க, உனக்கு எங்க பொருளாதாரம். என் தம்பி அர்ஜுன் எழுதி அனுப்பிக்கிட்டு இருக்கான். அமெரிக்காவில் ஒரு தீவு முழுக்க முருங்கை மரம், முருங்கை கீரை, முருங்கை காய், முருங்கை விதையிலிருந்து பொடி, பெரிய சந்தை இருக்கு. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம நீ பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சுக்கிட்டு அலையிற நீ. நான் வந்த நன்னால் உணவை ஏற்றுமதி செய்வேன், நீரை ஏற்றுமதி செய்வேன், காரை இறக்குமதி செய்வேன். இவ்வளவுதான் என்னுடைய மாறுதல். நீ நல்லா கவனிச்சுக்க. இந்த நாட்டு ஆட்சியாளர்கள்ட்ட நான் கேட்கிறேன், 130 கோடி மக்கள், எல்லோருக்கும் கார் கொடுக்க திட்டம், எல்லோருக்கும் செல்போன் கொடுக்க திட்டம், எல்லோருக்கும் தொலைக்காட்சி கொடுக்க திட்டம், எல்லோருக்கும் ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் கர்மாந்திரம் கொடுக்க திட்டம். ஆனால் நீரும் சோறும் கொடுக்க வேண்டாம். என்ன திட்டம் இருக்கு? இது எதுவும் இல்லாமல் வாழ முடியும் என்னால், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. எதை வேண்டுமானாலும் டவுன்லோட் பண்ணலாம். அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி விடுங்க தம்பி. அப்படியே 1 லிட்டர் தண்ணீரை டவுன்லோட் பண்ணி விடுங்க தம்பி. அப்படியே ஒரு பிரியாணியை டவுன்லோட் பண்ணுங்க தம்பி. சுமோட்டோ கிமோட்டோலாம் அங்கிட்டு போட்டோன்னுருண்ணா. ஏன் அதே மோட்டர் பைக்கை நான் கொடுப்பேன் என் பிள்ளைக்கு. எல்லாரோட ஒப்பந்தம் நான் போடுவேன், எனக்கிட்ட தான் கொடுக்கணும். அரசு வேலை, நான் பேர் வைப்பேன். இந்த ரெப்புட்டோ குப்புட்டோ ஊப்பர் ஓலோ அங்கிட்டு போலோ தள்ளிட்டு நானே உலான்னு நடத்துவேன். 8 மணி நேரம் ஓட்டுற, அப்புறம் வீட்டுக்கு போடா, நானே கொடுப்பேன் உனக்கு. அரசு, எல்லா அரசு பணி. என்னோட ஆட்சியில் ஒரு 5 வருஷம் வாழ்ந்து தான் பாரு. என்ன கெட்டு போயிடும்.